வணக்கம். தமிழ் இந்திய செய்திகளோடு இணைந்து கொள்ள நான் மகளினி கமலநாதன். அரசு பாடசாலைகளின் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வர் திட்டம் இந்த ஆண்டு தொடக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று காலை 11:15க்கு கோவையில் ஆரம்பித்து வைத்துள்ளார். கோவை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இதற்கான பிரமாண்ட விழா இன்று நடைபெற்றிருந்தது. இந்த திட்டத்தில் தேர்வான மாணவர்களின் வங்கிக் கணக்கில் உடனடியாக ரூபாய் 1000 செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் இத்திட்டத்துக்கு தமிழக அரசு ரூபாய் 360 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் திமுக அரசு பெருவேற்று பிறகு மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிக்கும் நோக்கத்தில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி அரசு பாடசாலைகளில் படித்துவிட்டு பின்னர் உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவுகளினால் ஏற்பட்ட பாதிப்பை நேரில் பார்வையிட பிரதமர் மோடி அங்கு செல்ல உள்ளதாக முதல்வர் பிரயாணி விஜயன் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று வயநாடு பேரழிவின் தீவிரம் குறித்து ஆய்வு செய்ய 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை மத்திய உள்துறை அமைச்சு நியமித்துள்ளதுடன் பேரழிவின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு விரிவான மறுவாழ்வு நிதி தொகுப்பை மத்திய அரசு அறிவிக்கும் என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மாநில அரசுக்கு மத்திய அரசு மிகவும் ஒத்துழைப்புடன் உதவிகரமாகவும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கான உதவி மற்றும் பாதிக்கப்பட்டோரின் மறுவாழ்வு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து போதிய நிதி கிடைக்கும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான 3.9 ஏக்கர் நிலத்தை மைசூரு நகர மேம்பாட்டுக் கழகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தியது. இதற்கு மாற்றாக மைசூரு விஜயத்தில் 14 வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டன. கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் மதிப்பை விட மாறாக வழங்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு பன்மடங்கு அதிகமாக இருந்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் கர்நாடக எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா மனைவிக்கு நிலம் ஒதுக்கிய விவகாரத்தில் முதல்வர் சீதாராமையா விதிமுறையை மீறியுள்ளார் என்றும் இதில் சுமார் 3000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது. சீதாராமையா தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என குற்றம் சாட்டினார். மேலும் அவருக்கு எதிராக மைசூர் நோக்கி பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றார். பதிவு செய்யப்படாத கோயில்கள், மடங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் அனைத்து பதிவு செய்வதை உறுதிப்படுத்தும்படியும் அவற்றின் அசையா சொத்துக்களின் விவரங்களை மாநில அரசின் அறநிலையத்துறை மற்றும் அறக்கட்டளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது. பீகார் அரசின் அறநிலைத்துறை மற்றும் அறக்கட்டளை வாரியம் மாநில சட்டத்துறையின் கீழ் செயற்படுகிறது. இதில் அனைத்து கோயில்கள், மடங்கள் மற்றும் அறக்கட்டளைகளை பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில சட்ட அமைச்சர் நிதின் நிமிர் நேற்று அளித்த போட்டியில் கூறியதாவது: பீகாரில் உள்ள பதிவு செய்யப்படாத கோயில்கள், மடங்கள் மற்றும் அறக்கட்டளைகளையும் முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்வதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும். பதிவு செய்யப்பட்ட கோயில்கள், மடங்கள் மற்றும் அறக்கட்டளையின் அனைத்து அசையா சொத்துக்களும் மாநில அரசின் அறநிலையத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சமீபத்தில் கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் இதுவரையில் 18 மாவட்டங்கள் மட்டும் இணையதளத்தில் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளன. பீகார் இந்து மத அறக்கட்டளை சட்டம் 1950 படி அனைத்து கோயில்கள், மடங்கள் மற்றும் அறக்கட்டளை அறநிலையத்துறையுடன் பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட கோயில்கள், மடங்கள் மற்றும் அறக்கட்டளை சட்டவிரோத சொத்து பரிமாற்றத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீது மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும். கோயில்களின் சொத்துக்களை பாதுகாக்க பதிவு செய்யப்படுவது முக்கியம், இவ்வாறு அமைச்சர் கூறியுள்ளார். மும்பையில் உள்ள கல்லூரி ஒன்று மாணவ மாணவிகள் மத அடையாளங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஆடைகள் அணிவதற்கு கடந்த மே மாதம் தடை விதித்தது. இதன்படி முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப், பர்தா உள்ளிட்ட ஆடைகள் கல்லூரிக்கு அணிந்து வரக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டது. கல்லூரியின் உத்தரவு தங்களின் அடிப்படை உரிமையை பறிப்பதாக உள்ளது என்று
விதிமுறைக்கு முரணானது என்றும் கல்லூரியின் நடவடிக்கையை எதிர்த்து 9 முஸ்லிம் மாணவிகள் மும்பை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். கடந்த ஜூன் 26ஆம் தேதி மாணவிகளின் மனுவை விசாரித்த மும்பை உயர் நீதிமன்றம் மாணவ மாணவிகள் மத்தியில் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மத ஆடைகளுக்கு கல்லூரி தடை விதித்துள்ளது. மாணவிகளின் அடிப்படை உரிமையை பறிப்பதாக எதை கருத முடியாது என்று கல்லூரிக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியிருந்தது. மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அம்மாணவிகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த கொலைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DOE சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் JP பத்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்திய தமிழ் FM இந்திய செய்திகள் நிறைவடைகின்றன.